Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் ஃபேஸ் வாஷ் டியூப் வச்சு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மதர்ஸ் டேக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா பர்த்டே கிஃப்ட்டுக்கு கூட இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி டியூப் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் மாம்னே எழுதியிருக்கேன். ஸோ மதர்ஸ் டேக்குனா மாம்னு எழுதிக்கோங்க, பர்த்டே கிஃப்ட்னா அவங்க நேம் கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா டேடுன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இது மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நான் இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எழுதி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் சின்ன சைஸில் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக எழுதி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டியூப்பில் பண்ணனால அது அழகாக வளைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க ரொம்ப லுக்காக இருந்தது. உங்கள்கிட்ட இந்த டியூப் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணலாம், இல்லைன்னா கார்ட்போர்டில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த டியூப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி கிடைக்கும். ஸோ கார்ட்போர்டில் பிளாஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம் தான், எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 லெட்டரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த லெட்டரில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணதுக்கு மேலே இது மாதிரி நீங்கள் வந்து தூவி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் கம்பு இல்லைன்னா அரிசி எடுத்துக்கலாம், இன்னும் ரவை வந்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்து இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ கேப் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும். எவ்வளோ தூரம் உங்களால் கேப் இல்லாமல் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லெட்டரையும் நான் அதே மாதிரியே வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டியூப்பில் வந்து நான் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து தனியாக வராமல் இருக்கும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓக்கு வந்து நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 லெட்டருக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. எம்க்கு வந்து சேம் கலர் பண்ணிங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது 3 லெட்டரையும் வந்து ஒன்றா நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது 3த்தையும் கரெக்டாக வச்சு பார்த்து ஒட்டுங்க. ஒட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போது இதோட பேக் சைடில் இது மாதிரி 2 பீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக 3 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கிறக்காக இந்த எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வச்சு நான் 3 லெட்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் மேக்னெட் பின்னாடி ஒட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி கூட நீங்கள் பின்னாடி ஒட்டிட்டு செவுத்தில் கூட நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இது நம்ம இஷ்டம் தான். ஸோ இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எம்மில் இந்த கார்னரில் நீங்கள் இந்த கம்பெல்லாம் போடாததுக்கு முன்னாடி ஒரு ஹோல் போட்டிருந்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம கீ மாட்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா நான் பண்ண மாதிரி கூட இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கீழே வந்து மாட்டி விட்டு இதை வந்து கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஹோலில் வந்து கீ மாட்டி விட்டாச்சு. கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக லுக்காக இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. அவ்வளோதான், வீட்டிலே ஈஸியாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம கீ செயின் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் தான். ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக வேணும்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் இல்லைன்னா ஒரே கலர் பெயிண்ட் வந்து பின்னாடி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.